ஜீவ சகாப்தம் அப்படிங்கிற ஒருத்தர் வந்துட்டார். வந்துட்டு அவரை வந்து வாங்க போங்கன்னு சொல்றதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. எனக்கு அதுல உடன்பாடு கிடையாது. கேவலமா திட்டணும்னு தான் தோணுது. குடும்பமே இருக்கக்கூடாது. குடும்பம் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர் தான் சாதியை வளர்க்குது அப்படின்னு சொன்ன ஒருத்தர் தான் இந்த சீவ சகாப்தம் அப்படிங்கிறவரு. சோ அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தா, பாஜக இவிஎம் மூலமாக தான் ஓட்டு போட்டு ஒரு டிஃபால்ட்டா பிஜேபி ஜெயிக்கிற மாதிரி தாமரை ஜெயிக்கிற மாதிரி நம்ம பண்ணிட்டு இருக்காங்க விமர்சனத்தை நான் வைக்கல, இப்போ வைக்கல, கடந்த மக்களவை தேர்தல் இருந்து நடக்குது. இப்ப ஆசைல பாஜக விஜய்ங்கிற போட்டியோட வந்திருக்கு. பாஜக இங்க ஜெயிக்குது, 30 தொகுதி ஜெயிக்குது, 40 தொகுதி ஜெயிக்குது, யாரும் போக மாட்டாங்க. ஆனா விஜய் 8 தொகுதி 9 தொகுதி 10 தொகுதி ஜெயிக்கிறாரு மாதிரி சட்டம் பண்ணிட்டு தொங்கு சட்ட சபை மாதிரி அதிமுக ஒரு வெயிட் பண்ணி ஒரு சீட் வர மாதிரி பண்ணிட்டு மொத்தம் 118 செட் கூட்டணி ஆட்சி அப்படி மாதிரி கான்செப்ட் இவங்க கொண்டு வர மாட்டாங்க. என்ன பயம் இருக்கு அப்படி என்ன உத்தரவாதம் இருக்கு? இவிஎம் மெஷின் இருக்கு பாத்தீங்களா? பொதுவா நார்த் இந்தியால இந்த இவிஎம் மெஷினை வச்சு பிஜேபி போக்கு காண்பிப்பாங்க. அது திடீர்னு வாக்குகள் உயரும் குறையும், அதுக்கெல்லாம் காரணம் இவிஎம் மெஷின் தான். அதே மாதிரி தமிழ்நாட்டுல வந்து அப்படி பிஜேபிக்கு யாரும் ஓட்டு போட்டுற மாட்டாங்க. அதனால இவிஎம் மெஷின் என்ன செஞ்சாங்க, கொஞ்ச நாள் சும்மா அப்படியே வச்சிருந்தாங்க. ஆனா இப்ப அதுக்காக விஜய் அவர்கள் உள்ள அனுப்பியிருக்காங்க. சோ விஜய் அவர்கள் ஜெயித்ததற்கான இல்லாட்டி ஜெயிக்க போறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாஜக விஜய் அவர்களுக்காக இவிஎம்